சஹாபியர் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களுடைய காலத்துல எதையெல்லாம் நாங்கள் மலைகளாக பெரிய பாவங்களாக நினைச்சோமோ அதையெல்லாம் நீங்க மூக்குல கொசு உட்கார்ற மாதிரி நினைக்கிறீங்களேன்னு சொல்றாங்க. ஆக இந்த பாவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சின்ன சின்ன பாவங்கள் நம்மகிட்ட எப்படி இருக்குது அப்படி பார்த்தோம்னு சொன்னா, சிறு பாவங்கள் பாவம் என்றே நினைக்கிறல, தப்பண்டே நினைக்கிறல்ல, சிகரெட் குடிக்கிறது தப்பண்டே நினைக்கிறது இல்ல. சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் இத ஒரு தப்பண்டு நினைக்கிறதே இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எந்த ஒரு வஸ்துவினுடைய அதிக பாவனை போதை தருமோ அந்த வஸ்துவினுடைய சிறிதளவான பாவனை ஹராமாகும். போதை வந்தாத்தான் என்று ஹராம் இல்ல, அதை கொஞ்சம் கூட சாப்பிட்டா போதை வருமா, குறைய சாப்பிட்டாலும் போதை. இப்ப கொஞ்சம் பேர் வியாக்கியானம் செய்வாங்க, என்னண்டா எதை கூட எடுத்தாலும் பெரியதான் உங்களுக்கு தெரியுமா, கொஞ்சம் கூட சாப்பிட்டாலும் ஒரு தலை சுத்தொண்டு வந்து ஒரு மயக்கம் வரும், அது போதை இல்லை. கொஞ்சம் கூட சோறு திண்டவன் பக்கத்து வீட்டுல போய் கூறுவானா, கூட்டாம வருவானா. பாருக்கு போறாங்க, இப்படி போறாங்க, உடுத்து மினிக்கிட்டு ரெண்டு கால போய் 4 கால வாடுறேன். சைக்கிள் எங்க வாப்பா, அது எங்க அறியாடா என்றுவான். அப்ப கூட சோறு திண்டவன் இப்படி வருவானா? தெவட்டுதல் வேற, போதை வேற, எல்லாம் வியாக்கியானம் செஞ்சு பழகிட்டாங்க நம்மளாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதை அதிகம் நீங்க பாவித்து போதை வருமோ அதை கொஞ்சமா பாவிக்கிறது ஹராம் என்றுட்டாங்க. சிகரெட்டிலேயோ வீடியிலேயோ இருக்கிற அந்த புகையிலையில நிக்கோட்டின் இருக்குது, அது அதிகமான பாவனைக்கு போதை பெறும், இது ஹராம். அதுல மட்டுமா பாவம்? அல்லாஹ் குர்ஆன்ல எல்லாம் உங்க கையாலேயே உங்களை நீங்க அழிக்காதீங்கிறான். சிகரெட்டால அழிகிறானா இல்லையா ஒரு மனுஷன்? அவனையும் தாக்கி உருவ புகையில உலகத்தையும் தாக்குறான், காசையும் விண்வினையும் செய்யறான். இவர் இதை பாவமா நினைக்கிறல்ல, அதுதான் நமக்கு முன்னாலேயும் சிகரெட் அடிக்கிறோம். இதை விடுங்களேன். நாங்க போனா சில இடங்களுக்கு போனா சாப்பாடு தந்துட்டு சிகரெட் பாவிக்கிறான்னு காணுங்கள் நம்ம கிட்ட. அதாவது அவங்க அதை பாவமா நினைச்சுன்னா ஒரு அசரத்துக்கிட்ட சிகரெட் பாவிக்கிறான்னு கேட்பானா. ஏன் அவன் கேட்டா, நம்மட அசரத்து மாதிரி சிகரெட் அடிக்காங்க, கலாநிதி என்று வருவாங்க, கடைக்குள்ள சிகரெட் அடிப்பாங்க, பேரு கலாநிதி. அப்ப அவன் பார்த்தான் கலாநிதி சிகரெட் அடிச்சா, இவங்க சும்மா நிதி தானே, இவங்க கஞ்சாவை அடிக்கலாமே என்று அவன் நினைச்சிட்டான். சின்னதான் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு புகைத்தலும் நமக்கு எதிராக மாற்றப்படுற ஒவ்வொரு துப்பாக்கி ரவை தான். ஒவ்வொரு புகைத்தலுக்கு பாவிக்கிற ஒவ்வொரு சிகரெட்டும் நமக்கு எதிராக பாவிக்கிற ஒவ்வொரு துப்பாக்கி ரவைகள் தான். நம்ம உசுர கொல்லுது, குறி வைக்குது. ஹதீஸை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். முன்பு ஒரு சமூகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய கையில் ஒரு காயம் இருந்தது. அந்த காயத்தின் வலி அவனுக்கு தாங்க மாட்டாமல் கையை அறுத்து கொண்டான். அல்லத்தியாருக்கு இந்த கை வேதனை தாங்க முடியல, கையை அறுத்து கொண்டான். ரத்தம் ஓடியது. எவ்வளவு நேரம் ஓடியது? கூடுதலாக ரத்தம் போனதில் அவன் மரணித்தே விட்டான். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ரத்தம் போய் அவன் மூத்தா போயிட்டான். அல்லாஹ் சொல்கிறான், கத் பாதரனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை விட முந்தி விட்டான். அது ஹர்ரம்துல் ஜன்னah, அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கி விட்டேன். இந்த ஹதீஸை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? முன்பிருந்த ஒருத்தன் சாவணும் என்று கையை வெட்டல, சாவுறதா இருந்தா கழுத்தை அறுத்திருப்பான். யாரா தற்கொலை கையை வெட்டி தற்கொலை செய்யறானா? கையை வெட்டுறாங்க, சும்மா வெட்டுறானா? காயத்துல வேதனை தாங்க முடியல. இந்த உலகத்துல இருக்கிற அவனுக்கு இருக்கிற ஒரு கஷ்டத்தை விட்டு அவன் தப்புறத்துக்காக வேண்டி அந்த காரியத்தை செஞ்சான். தவறு என்ன? அவனுடைய தவறு, நாம செய்த காரியத்தால நமக்கு ஆபத்து உண்டா இல்லையாண்டு யோசிச்சிருக்க வேண்டும்.
எல்லாருக்கும் அல்லாஹ் மூளைய தந்திருக்கிறான் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு. நமக்கு மூளைய தந்தியான் அல்லாஹ். நான் உங்கள்கிட்ட ஒரு இன்ஜினை தந்து இந்த இன்ஜினை யூஸ் பண்ணேன், அதை வச்சு போட்டு நீ உண்ட பாட்டுக்கு முடிவெடுத்தா நரகம் தான். இதை யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம கையை வெட்டுறோமே, ரத்தம் கூட போனா மௌத்தா பேத்துறோமே யோசிச்சிருக்கணும். நோக்கம் கஷ்டத்துல இருந்து தப்புறது, போற இடம் நரகம். சிகரெட் அடிக்கிறவங்களுடைய நோக்கம் என்ன சொல்றாங்க? ஏன் சிகரெட் அடிக்கிறாங்களா? மூட் அவுட். அதுக்கு சிகரெட் அடிக்கும். மூட் அவுட்டுக்கு சிகரெட் அடிக்கும். கல்யாண வீட்டுல மூட் அவுட்டா? அங்கே ஏன்டா சிகரெட் அடிக்கன்னு கேட்டா, இன்னைக்கு ஜாலியா சிகரெட். அப்ப நல்ல மூடுக்கும் சிகரெட்டு, மூட் அவுட்டுக்கும் சிகரெட். இன்னொரு இடத்துல சிகரெட் அடிப்பான். என்னண்டா, ஒரு வேலையும் இல்லை, சும்மா இருக்க போர் அடிக்கணும் ஒரு சிகரெட், நடுவுலையும் சிகரெட் அடிக்கும். ஒரு பிரச்சனை ஞானம் ஒரு காரணம் சொல்லி சிகரெட் அடிக்க. டிரைவர் மாதிரி அடிப்பாங்க. என்ன சிகரெட் அடிக்காடி தூக்கம் வந்துருமா, ஆக்சிடென்ட் ஆகிடுமா. இன்ஜினியர் மாதிரி சிகரெட் அடிக்காங்க. வேலை செய்யறவன், வயரிங் வேலை செய்யறவன், கரண்ட் வேலை செய்யறவன் சிகரெட் அடிக்க. என்ன மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, சிகரெட் அடிக்கதான் கனெக்ஷனை சரியா கொடுக்கலாமா. அப்ப நான் கேட்கிறேன், இந்த ஸ்கூல்ல மெட்சி பாடம் நடத்துறதுக்கு நாளுக்கு ஒரு சிகரெட்டை கொடுத்து போட்டு நடத்துவோமே, மூளை நல்லா வேலை செய்யும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைங்க. இன்னைக்கு ஒரு கஷ்டமான கணக்கு பார்க்க போறோம், செய்ய வேண்டியதானே. அப்ப பொய் சாட்டுகள், இதெல்லாம் பொய் சாட்டுகள். அப்ப அந்த மனிதன் கையை அறுத்துக்கிட்டது ஒரு விஷயத்துல தப்புறதுக்கு, யோசிக்கல சாவுவோம். நாம இன்னைக்கு சிகரெட் அடிக்கிறது ஒரு கஷ்டத்துல இருந்து விடுபடுறதுக்கு யோசிக்கணும். அதுல நெக்கோட்டின் இருக்கு, உடலை தாக்கும், எப்பயாவது ஒரு நாளைக்கு சாவும். செத்தா தற்கொலை ஆகுமே, சின்ன பாவம்னு நினைக்கிறாங்க. அடுத்து